ஒரு விதையை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும்? முன்னோர்கள் முளைப்பாரி என்ற தொழில்நுட்பத்தை சொல்லி வச்சிருக்காங்க. கிராமத்தில் இருக்கவங்கலாம் தை மாதத்தில் அறுவடை செய்த விதைகளை பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதத்தில் கிராமங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வழிபாடு செய்கிறோம், பூஜைகள் நடத்துகிறோம், திருவிழா நடத்துகிறோம்னு சொல்லி அங்கே முளைப்பாரி கட்ட வைத்து 21 வகையான விதைகளை எடுத்து அந்த ஊரில் இருக்க குளத்து மண்ணை அல்லது வயல் மண்ணை எடுத்து போட்டு அதில் இந்த விதைகளை முளைக்க வச்சு தெருவெல்லாம் ஊர்வலமாக எடுத்துட்டு வருவாங்க. அப்போ எல்லா மக்களும் பார்த்து யார் வீட்டு முளைப்பாரி நன்றாக முளைத்திருக்கிறதோ அந்த விதையை அந்த கிராமத்தில் எல்லோரும் பகிர்ந்து கொண்டு சாகுபடி செய்வாங்க. ஆக விதையை இப்படித்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த விதை தேர்வு. அடுத்து விதை நேர்த்தி. ஒரு விதையை எவ்வாறு நேர்த்தி செய்ய வேண்டும்? இன்னைக்கு நான் பஞ்சகவியத்தில் செய்யலாமா, மீன் கரைசலில் செய்யலாமா, அல்லது நான் ரசாயனத்தில் செய்யலாமா குழப்பிட்டு இருக்கீங்க. தேவையே இல்லை. உண்மையான விதை நேர்த்தி என்பது என்ன அப்படின்னா, உங்களிடம் இருக்கக்கூடிய விதைகளை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் உப்பு கரைங்க. தற்சார்பு உப்பு கரைசல். இது என்ன, உப்பு கரைசல் கூட தற்சார்பு உப்பு கரைசல், இன்னும் சொல்லப்போனால் தன்னிறைவு உப்பு கரைசல், சேச்சுரேட்டட் சால்ட் சொல்யூஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அளவுக்கு மேல் உப்பு அதை தண்ணியில் கரையாது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு தண்ணியில் 10 லிட்டர் தண்ணியில் ஒரு முட்டையை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும். அப்படி கரைத்த உப்பு ஒரு அளவுக்கு மேலே கரைக்காது. அந்த நேரத்தில் இந்த முட்டை மேலே மிதக்குங்க. அதில் ஒரு 10 காசு அளவு அல்லது 25 காசு அளவுக்கு மேலே மட்டும் தெரியும். இது தன்னிறைவு உப்பு கரைசல். இந்த உப்பு கரைசலில் எந்த விதையாக இருந்தாலும், அதாவது நிலக்கடலை தவிர வேறு எந்த விதையாக இருந்தாலும் போட்டிங்கன்னா நன்கு முற்றிய விதைகள் கீழே தங்கி இருக்கும், அரைகுறையான விதைகள் மேலே இருக்குங்க. இப்படி மேலே மிதைக்கிற விதைகளை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அடியில் தங்கியிருக்கிற இந்த நல்ல விதைகளை எடுத்து நல்ல தண்ணியில், அதாவது பாசன தண்ணியில் ஒரு 5 முறை நன்றாக அலசி அதன் பிறகு ஒரு 10 கிலோ விதை ஏக்கருக்கு எடுக்கிறோம் அல்லது 30 கிலோ எடுக்கிறோம், 2.5 கிலோ எடுக்கிறோம், 5 கிலோ எடுக்கின்றோம், இது எதுவாக இருந்தாலும் சரி, நிலக்கடலையை தவிர மற்ற விதைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமமான எடையளவு தண்ணீரில் 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இப்படி 24 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாதான் என்ன நடக்கும்னா, தண்ணீர் முழுமையாக அந்த விதையில ஊறி நல்ல உட்கருவுக்குள் நீர் உள்ளே புகுந்து வீரியமாக விதை முளைக்குங்க. இதுதான் நடக்கணும். உண்மையான விதை நேர்த்தி என்பது உட்கருவுக்குள் போதுமான ஈரத்தை உட்செலுத்தி வீரியமாக முளைக்கும் பொழுதே வீரியமாக முளைக்க வைப்பதுதான் சால சிறந்தது. இதுதான் உண்மையான விதை நேர்த்தி. அடுத்து உழவர்களே, ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. நான் அடி உரம் போடுகின்றேன் அல்லது முளைத்தவுடன் உரம் போடுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் மறந்துடுங்க. ஏன்னா எந்த ஒரு பயிரும் எந்த ஒரு விதையும் அந்த செடிக்கு முதல் 15லிருந்து 21 நாட்களுக்கு, அதாவது 2 வாரத்திலிருந்து 3 வாரத்திற்கு அதுதான் தாய்ப்பால் என்பதை மறந்துடாதீங்க. ஆக இப்போ கரும்புல நான் செட்டு கரணை மட்டும் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு பழங்காலத்தில் இருந்தது போல ஒரு கரணையவே அப்படியே முழுமையாக வைத்தால் அதுதான் தாய்ப்பால். நெல் அதுதான் தாய்ப்பால், கடலை தாய்ப்பால், இப்படி ஒவ்வொரு விதையும் அதுதான் அதுக்கு முதல் தாய்ப்பால். முதல் 2லிருந்து 3 வாரத்துக்கு அதில் இருக்க சத்துக்களை எடுத்துக்கிட்டு தான் வளரும். அப்போ விதை நேர்த்தி பொழுது 24 மணி நேரம் ஊற வைப்பதால் முழுமையாக ஊறி 1 மடங்கு விதை 2 மடங்காக மாறி நன்றாக சிறப்பாக முளைத்து வரும் பொழுதே வீரியத்துடன் வரும். இதுதான் உண்மையான விதை நேர்த்தி.